ஹாய், ஐ எம் விஷா. கடைசி வீடியோல இஸ்ரேல் தேசமானது எப்படி பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனது அப்படின்னு குறிச்சோம். அதே சமயத்துல யூதயா தேசமானது அதுவும் எப்படி பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசமானது எப்படி மறுபடியும் தங்களுடைய தேசத்திற்கே தங்களுடைய நிலப்பரப்பிற்கே திரும்பி வந்து அங்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டினது என்பது குறித்து இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப முதலாவது பார்க்கும்போது பாபிலோன் தேசத்தில் இஸ்ரேல் தேசமானது இருக்குது. இந்த நேரத்துல பாபிலோன் தேசமானது கோரேசுடைய கரங்களிலே விழுந்து போகிறது. கோரேஸ் என்கிற ராஜா வர்றாரு. அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்த பாபிலோன் தேசத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. இந்த கோரேஸ் என்கிற பெர்சிய ராஜாவை குறித்து ஏற்கனவே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி முன்னுரைத்திருக்கிறார். அதாவது கோரேசை குறித்து அவனின் மெய்ப்பன் என்று அவரை குறித்து ஆரம்பித்து அவர் என்னெல்லாம் செய்வாரு, அவர் என்னெல்லாம் நான் தேசங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறாரு, இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பட்டியலையே ஏசியா தீர்க்கதரிசி பரிசுத்தாவின் மூலமா ஏற்கனவே எழுதி வைத்திருக்காரு. எங்க பார்க்கலாம்னா ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரத்துல கடைசி வசனமாய் 45ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னா கோரேசை குறித்து மிக தெளிவாக ஏசியா தீர்க்கதரிசிய எழுதி வைத்திருக்கிறார். இந்த கோரேஸ் என்கிறதான ராஜா பாபிலோன் தேசத்தை கைப்பற்றின பின்பு ஒட்டுமொத்தமான இஸ்ரேல் தேசமும் இந்த கோரேசுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துகிறது. சோ ஆனா இப்போ இஸ்ரேலர் எங்கதான் இருக்கிறாங்க, அதே பாபிலோன் தேசத்தான் இருக்கிறாங்க. ஆனா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா பெர்சியன் ஆகிய கோரேசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இந்த கோரேஸ் என்ன பண்றாருன்னா சரியா கிமு 538 இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். என்ன அறிக்கைனா, நீங்க திரும்ப உங்க சொந்த தேசத்துக்கே போயிடலாம். உங்க சொந்த தேசத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் நீங்க ஆசைப்படுறதான அந்த எருசலேமில உங்களுடைய தேவாலயத்தை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார். இதனால இதற்கு பின்பாக சரியாய் கிமு 536ஆம் ஆண்டு செருபாவேல் என்கிறதான ஒரு யூதனுடைய தலைமையில அநேக ஜனங்கள் திரும்ப தங்களுடைய தாய் தேசமாகிய இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வராங்க. இவங்க திரும்பி வரும் பொழுது அவர்கள் ஏற்கனவே பாபிலோனியர்கள் ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்ததான தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள், ஆலயத்தின் ஆராதனைக்கு சம்பந்தமான எல்லா காரியங்களும், ஆலயம் கட்டுவதற்கு தேவையான சில காரியங்களையும் இந்த கோரேஸ் என்கிற ராஜா செருபாவேல் தலைமையில் இருக்கிறதான இந்த யூதர்களுக்கு கொடுத்து எங்க அனுப்புறாருன்னா அவங்க சொந்த தேசமாகி இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வராங்க. இப்போ சரியாய் கிமு 536ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் இல்லாமல் பாதி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா செருபாபேல் தலைமையில இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க, இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வராங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறாங்க, அது முழுவதுமாய் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாபிலோனியர்கள் அதை முழுவதுமாய் சுட்டெரித்து விட்டாங்க. இப்ப இவங்க சரியாய் வந்த உடனேயே 536ஆம் ஆண்டு கிமு 536 ஆலயத்தை கட்டுவதற்காய் அடித்தளத்தை நாட்டுறாங்க. அவங்க வந்த உடனே ஆலயத்தை கட்டுவதற்கு அடித்தளம் நாட்டினாலும் அங்க இருக்கிற சில பிரச்சனைகள் மூலமாய், அரசியல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் மூலமாய் 6 வருஷங்கள் பிரச்சனையின் மத்தியிலேயே அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அதாவது 536 530 வரையில் பிரச்சனையின் மத்தியிலேயே ஆலயத்தை கட்டுறாங்க. ஆனா ஆலயத்தை கட்டி முடிக்க முடியல. எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு நீண்ட கட்டுரையை அங்க இருக்கிற சில ஜனங்கள் எழுதி, அதாவது பென்யமீனுக்கும் இஸ்ரவேலுக்கும் எதிரானவர்கள் வேதம் சொல்லு, இவங்க நீண்ட ஒரு கட்டுரை எழுதி, அதாவது ஆலயம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக ஆலயத்தை கட்டுகிற செருபாபேலுக்கு எதிராக ஒரு நீண்ட கட்டுரை எழுதி இந்த கட்டுரை யாருக்கு அனுப்புறாங்கன்னா இந்த ராஜாவுக்கு அனுப்புறாங்க, பெர்சிய ராஜாவுக்கு அனுப்புறாங்க. சோ இப்ப பெர்சிய ராஜாவாக இருப்பது யாருன்னா கோரேஸ் இல்ல, அர்தசஷ்டா என்கிற மற்றொரு ராஜா இருக்கிறார். சோ இந்த கட்டுரையை இந்த ராஜா பெற்றுக்கொண்ட உடனேயே அந்த கட்டுரையை படிக்கும்போது அவருக்கு சில பயங்கள் ஏற்பட்டு விடுகிறது. இவங்க எழுதுற கட்டுரை அப்படி இருக்குது. அவங்களுக்கு பயம் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா ஆலயத்தை கட்டுவதற்கு முழுவதுமாய் தடை விதிக்கிறார். சோ அர்தசஷ்டாவுடைய 10 வருடங்கள், அவர் அரசாண்ட 10 வருடங்கள்ல முழுவதுமாய் ஆலயம் கட்ட தடை விதிக்கப்படுகிறது. இதற்கு பின்பாய் ஆலயத்தை கட்ட முடியாது என்ற எண்ணம் இந்த எதிரிகளுக்கு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் சில இஸ்ரவேலர்களுக்கும் வந்து விடுகிறது. இது நம்ம எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். கட்டப்பட்ட ஆலயம் நிறுத்தப்பட்டதற்கான 3 முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது அங்க இருந்ததான சமாரியர்கள், அதற்கு பின்பாய் அங்க ஏற்கனவே இருந்ததான இஸ்ரவேலர்கள், இவங்களுக்கு பிரச்சனை பண்ணதான இந்த இஸ்ரவேலர்கள், அது மாத்திரமில்லாமல் மூன்றாவதாக இந்த ராஜாவுடைய கட்டளை, ஆலயம் கட்டப்படக்கூடாது அப்படின்னு ராஜா கட்டளை இட்டதனால அவங்களை அதை தாண்டி அங்க இருக்கிற இஸ்ரவேலர்களால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்னா அவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பாபிலோனியர்கள் சிறை 3வது சிறை இருப்பில் 586 இஸ்ரவேலர்களை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் கொண்டு போகும்போது அங்க சில பேரை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை பண்ண வர்றாங்க. சோ இப்போ 530 சரியாய் 520 வரை
ஆலயம் முழுவதுமாய் நிறுத்தப்படுகிறது. ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற மனநிலையும் ஆலயத்தை கட்ட வேணும் அப்படின்னு ஒரு உற்சாகமும் அந்த ஜனங்களுக்கு முழுவதுமா இல்லாமலே போய்விடுகிறது. ஏன்னா ராஜாவின் கட்டளை வந்து விட்டது. அர்த்தசஷ்டா என்கிற ராஜா ஒரு கட்டளை இட்டார், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போயிட்டு சரியாய் கிமு 530 520 வரையிலும் ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தி விடுகின்றனர். இந்த 10 வருஷத்துலதான் 2 தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. அவங்கள டெம்பிள் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது ஆகாய் தீர்க்கதரிசி, அதன் பின்பாக சகரியா தீர்க்கதரிசி. இவங்க 2 பேரும் எழும்பி ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துறாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்லாமல் நம்ம ஆலயம் கட்டினால்தான் நாம் இழந்த மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க உற்சாகப்படுத்துகிற சில வார்த்தைகளை சொல்றாங்க. இதை யாருக்கு சொல்றாங்கன்னா, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முதன்மையா இருந்த செருபாபேல் என்பவருக்கும் யோசுவா என்பவர்களுக்கும் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த காரியங்களை, இந்த உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த 10 வருஷத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. அதற்கு பின்பாக சரியாய் இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பாக என்ன நடக்குதுன்னா 520 மறுபடியும் ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் உற்சாகப்பட்டு எழும்புறாங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த ஒட்டுமொத்த பெர்சிய தேசத்தையும் இந்த அரசாளுவது யாருன்னா அர்த்தசஷ்டா ராஜா கிடையாது, தரியு என்கிறதான மற்றொரு ராஜா அரசாள்றார். இந்த ராஜா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களுக்கு திரும்ப கொடுக்கிறாரு. சோ சரியா இப்ப 520 கிமு 520 ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிற இந்த ஜனங்கள் சரியாய் 516 515 ஆலயத்தை முழுவதுமாய் கட்டி முடிக்கின்றனர். தேவனுடைய கிருபையினாலே தாங்கள் இழந்த அங்கீகாரத்தையும் தாங்கள் இழந்த அந்த மகிமையும் இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தின் மகிமையும் மறுபடியும் ஒரு ஆலயத்தை கட்டி அந்த இடத்தில் நிலைநாட்டுறாங்க. இப்ப சுத்தி இருக்கிற அநேக ஜனங்கள் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசமானது திரும்ப தன்னுடைய ஸ்தானத்தில் நிலை கொண்டு நின்று விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது தரியு ராஜாவுடைய 2ஆம் வருடத்திலே ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. அதே தரியு ராஜாவுடைய 6ஆம் வருடத்திலே ஆலயம் முழுவதுமாய் கட்டி முடிக்கப்படுகிறது. வெறும் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களிலே மறுபடியும் ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவங்களுக்கு பக்தி வைராக்கியம் அதிகமா இருந்துச்சு. சோ இப்ப எல்லாமே இதெல்லாம் முடிக்கப்பட்டாலும் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா எரேமியா என்கிற தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை குறித்தும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாபிலோன் தேசத்துல போயிருப்பாங்க, எத்தனை வருஷங்கள் இருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே முன்னுரிச்சிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு முன்னுரிச்சது எத்தனை வருஷம்னா வேதம் சொல்லுதுன்னா 70 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு இருப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 70 வருடங்கள் எப்படி சரியாய் நிறைவேறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்துல. என்னன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலும் இந்த அரசியல் ரீதியிலும் இந்த மனிதர்கள் மத்தியிலும் நிறைவேறுது அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது சரியா 586 ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் அடிமைகளாய் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. 586 அவங்க இந்த ஆலயத்தை கட்டுவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பனா 515 கட்டி முடிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம இந்த 586 515 16 இது இடைப்பட்ட காலம் எத்தனை வருடங்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா சரியா 70 வருஷம். இந்த 586 எருசலேம் தேவாலயம் முழுவதுமா இடிக்கப்பட்டது. அதே 515 16 எருசலேம் தேவாலயமானது மறுபடியும் கட்டப்படுகிறது. இப்போ இஸ்ரவேலுடைய தேசத்தினுடைய இஸ்ரவேல் தேசமே எதை மையமாய் வைத்துதான் இருக்குதான் எருசலேம் தேவாலயத்தை வைத்து மட்டும்தான் மையமா இருக்கு. இந்த எருசலேம் தேவாலயம் தான் அவங்களுடைய தேசமே. அவங்க நிலப்பரப்பல்ல இஸ்ரவேலுடைய தேசம், அங்க இருக்கிற ராஜாக்கள் அல்ல அவங்க தேசம், அங்க இருக்கிற மனிதர்கள் அல்ல அவங்க தேசம். இஸ்ரவேலுடைய தேசமே என்னன்னா இந்த எருசலேம் தேவாலயம் தான். இந்த எருசலேம் தேவாலயம் 586 இடிக்கப்படுகிறது. அதே எருசலேம் தேவாலயமானது 516-15 கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட வருஷம் எத்தனை பார்த்தோம்னா சரியா 70 வருஷங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனமான இந்த இடத்துல நிறைவேறி முடிகிறது. சோ இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது இதுதான். 586 ஒட்டுமொத்த இஸ்ரேல் யூதா தேசமும் அடிமைப்பட்டு பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்லுகிறது. 538 கோரேஸ் என்கிறதான மன்னன் வருகிறார். இவர் இஸ்ரேல் ஜனங்களை திரும்ப தங்களுடைய தேசத்திற்கு சென்று ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவ் தராரு. இப்ப 536ஆம் ஆண்டு செருபாபேல் தலைமையிலே பாதி ஜனங்கள் திரும்ப எருசலேமிற்கு வருகிறார்கள், ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். 536 530 வரை பிரச்சனை நிமித்திலும் ஆலயத்தை கட்டுகின்றனர். ஆனாலும் 530 520 வரையிலும் ஆலயம் முழுவதுமாய் கட்டப்படுவது நிறுத்தப்படுகிறது. இந்த நேரத்திலேதான் ஆகாய் மற்றும் சகரியா என்கிற தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைகிறார்கள். இவர்கள் உரைத்த உரைப்பின்படியே 520 515-16 கிட்டத்தட்ட தரியு ராஜாவுடைய 2ஆம் வருடத்தில் ஆரம்பித்து அவருடைய 6ஆம் வருடத்திற்குள்ளே ஒட்டுமொத்த ஆலயமும் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.